அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன். கடக ராசினருக்கு 2 கேது. தற்சமயம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. அஷ்டமத்தில் ராகு, 9ல் சனி பகவான், விரய ராசியில் குரு வக்ரம் அடைந்திருக்கிறார். வீட்டில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, வாசல் தேடி வந்த வரன்களை மறுபரிசீலனை செய்வது போன்றவற்றில் தாங்கள் கவனம் செலுத்தலாம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையிலேயே இருக்கிறார். ராசிக்கு 6, 9 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரத்தில் இருக்கும்போது நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும். 6க்கு அதிபதி 12ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். திட்டமிடாமல் செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கலாம். திடீரென எண்ணங்களும் செயல்களும் மாறும். குருவின் பார்வை 4ஆம் இடம், 6, 8 இடங்களில் பதிவதால் தாயார் வழி ஆதரவு கிடைக்கும். நோய் நொடியில் இருந்து தாங்கள் விடுபடுவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு. மற்றவர்களுக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு தங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இடையூறு செய்த உங்களுக்கு இடர் செய்த உயர் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். தொழிலுக்கு தேவையான மூலதனம் நண்பர்கள் வாயிலாக கிடைக்கும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும். இருக்கும் வாகனத்தை விற்றுவிடலாமா, உபயோகிக்கலாமா என்று தீவிரமாக யோசனை செய்வீர்கள். உச்சம் பெற்ற செவ்வாய், அவர் இந்த நேரம் நல்ல நேரம்தான். மாதம் முழுவதும் மகரத்தில் உச்சம் பெறுகிறார். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணிந்து சில காரியங்களை செய்து மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்துவீர்கள். ஒரு சிலருக்கு விற்ற சொத்துக்களை மீண்டும் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். கவலைகள் ஓடி ஒளியும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். புதிய திருப்பங்கள் பலவற்றை சந்திக்கும் நேரம் இது. சகோதர வழியில் ஒற்றுமை, பாச பிணைப்பு தங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்கிறார். இக்காலத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். அலுவலக பணிகளில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாம். ஆகவே படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. கோவிலுக்கு சென்றால் புவனேஸ்வரி அம்மனையும், பழனி அம்மனையும், அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். பொங்கலோ பொங்கல்.